எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஆதிரனும் நான். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ரெக்வெஸ்ட் பண்ணி மாற்றி கேட்டுகிட்டே இருந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே சாரி, எதுக்காக நான் இவ்வளோ டிலே பண்ணி போட்டேன் அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கேன். எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது, எந்த லீஃப்மே எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. இப்போ நான் என் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டுமே ஆயில் மேக் பண்ணி தர சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அவளுக்காக மேக் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு புரியும். என்னோட ஹேர் க்ரோத் பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஜென்யூனாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆனதுக்கு ஃபுல் ரீசன் இந்த ஹேர் ஆயில் மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னோட ஃபுட் ரொட்டீன் அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதுதான் உண்மை. நான் என்னோட ப்ரெக்னன்சி டைமில் கரெக்டான அளவு ப்ரோட்டீன் நான் அயன் எடுத்துக்கிட்டேன். அங்கே தான் எனக்கு ஹேர் க்ரோத் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் காட்டுறேன் பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. இதில் கூட கொஞ்சம் டீசெண்டான முடி இருந்துட்டு தான் இருந்தது. தென் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகி ஃபஸ்ட்டு 3 months நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாது இல்லையா. அந்த டைமில் நான் ஒர்க் வேறு போயிட்டு இருந்தேன், சுத்தமாக சாப்பிடல. ஸோ எனக்கு சத்தே இல்லாமல் ஆகி முடி ஸ்கின்னு எல்லாமே ஒரு மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. முடியெல்லாம் பயங்கரமாக கொட்டி போச்சு. அப்புறம் 4th month வந்ததுக்கப்புறம் என்னால் சூப்பராக சாப்பிட முடிஞ்சுது. நான் அயன் ப்ரோட்டீன் எல்லாமே கரெக்டான அளவு சாப்பிட்ருக்கமான்னு செக் பண்ணி என் பாடிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் இருந்தது. தென் நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்ப்பீங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 month கிட்ட எடுத்தது. உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 9 month. ஆல்மோஸ்ட் என் பையன் பிறக்கிறப்ப எனக்கு இவ்வளோ முடி க்ரோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் பையன் பிறந்த 5 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி தேக்க ஆரம்பித்தேன். அந்த ஃபோட்டோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி தேக்க ஆரம்பிச்சதுலேருந்து என் முடி நல்லாவே அடர்த்தியாகவும் நீளமாகவும் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குற எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்ணுற அப்படின்னு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட ஹேர் க்ரோத் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் நல்லா சாப்பிட ஆரம்பித்ததுக்கு மட்டும்தான். ஸோ எந்த மாதிரி சாப்பிட்டேன் அப்படின்னா, இப்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளோட பாடி வெயிட்டுக்கு ஒவ்வொரு கேஜிக்குமே 0.8 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் தேவை. அதே மாதிரி உங்கள் வெயிட்க்கு எவ்வளோ ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவைன்றதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் எப்படி சாப்பிட்டேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம் சுண்டல் சாப்பிட்றேன்னு வைங்களேன். கூகுளில் சர்ச் பண்ணுவேன் 100 கிராம் சுண்டலில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. ஓகே, ஒரு எனக்கு தெரியல, மறந்துடுச்சு, ஒரு 20 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் ஒரு எக் சாப்பிடுவேன். எக்கில் 6 or 7 ப்ரோட்டீன் இருந்துச்சு. ஸோ 26 கிராம் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி என்னோட பாடி வெயிட்க்கு கரெக்டான அளவு ப்ரோட்டீன் சாப்பிட்ருக்கேனா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அதே மாதிரி தான் அயன் கண்டென்ட் நிறையா இருக்க கீரை, சுவரொட்டி அண்ட் டெய்லியுமே நட்ஸ் சாப்பிடுவேன். இது மாதிரிலாம் நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். அண்ட் எனக்கு பேபி பிறந்ததுக்கப்புறம் என் பையனுக்குமே நிறையா முடி. நான் வந்து ஃபோட்டோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். பிறந்தப்பவே நல்ல கருகருன்னு அடர்த்தியாக நிறையா முடி. பார்க்க வந்து எல்லாருமே கேட்டாங்க, குழந்தைக்கு நிறையா முடி இருக்குது அப்படின்னு. இது வந்து அவனுக்கு ஜீன் படியே இப்படி வந்துச்சா என்னன்னு தெரியல. பட் நான் நினச்சது நம்ம நல்லா சாப்பிட்டனால தான் நம்ம பையனுக்கும் நல்ல முடி வந்திருக்கும்னு இப்போ வரை நான் நம்புகிறேன். ஸோ ஃபுட்டுன்றது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையே சொல்லிகிட்டே இருக்கேன், உங்களுக்கு பூமர் மாதிரி கூட தெரியலாம், பட் அதுதான் உண்மை. அதனால தான் நான் சொல்கிறேன். அண்ட் இந்த ஹேர் ஆயிலையுமே நான் சாதாரணமாக சொல்ல மாட்டேன். என்னோட ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுச்சு. இதை விட்டு கொடுத்தா அது நியாயமே இல்லை. தென் அதுக்கப்புறம் ஹேர் பேக் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ஹேர் ஃபால் அப்படின்ற விஷயமே சத்தியமாக இல்லைங்க. நான் இப்போ குளிச்சுட்டு வரேன்னு வைங்களேன், ஹேர் வாஷ் பண்ணுறப்ப பாத்ரூம்குள்ளே அவ்வளோ முடி இருக்கும். குளிச்சுட்டு வந்தேன்னா அந்த டவலில் வீடு ஃபுல்லாக முடி தான் பறந்துட்டுருக்கும். பட் நான் ஹேர் பேக் ரெகுலராக ஃபாலோ பண்ணி ஒரு ஹேர் கேர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு ஹேர் ஃபால் அப்படின்ற விஷயமே இல்லை. லிட்ரலி இப்போ நான் சீவரேன்னா ஒரு முடி கூட வராத நாட்கள்லாம் இருக்குது. ரொம்பவே சிக்காக்கிட்டேன் அப்படின்னாலும் ஒரு 10 முடி அந்தளவுக்கு தான் வருதே தவிர ரொம்ப கொட்டுறதெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஃபுட் எடுத்துகிட்டு ஹேருக்கு நல்லா ஆயிலிங் பண்ணிவிட்டு ஹேர் பேக் போட்டுட்டு ரெகுலராக ஒரு ஹேர் கேர் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 1 year to 2 yearsல உங்களுக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்கும். இது வந்து பர்சனலி எனக்கு கிளிக் ஆன விஷயம். அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என் ஃப்ரெண்ட்க்கு எப்படி நான் ஹேர் ஆயில் மேக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கருஞ்சீரகம் அண்ட் வெந்தயம் ரெண்டுமே 10 கிராம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே உங்கள் ஹேர் க்ரோத்தை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணும். இது ரெண்டையுமே நீங்கள் ஹேர் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். தென் அடுத்து ஒரு ஆலோவேராவோட ஜெல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எங்களுக்கு குட்டி குட்டியாக கிடச்சனால நான் ஒரு 3 ஜெல் எடுத்து வச்சுட்டு இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து செம்பருத்தி பூ அண்ட் இலை ரெண்டுமே ஒரு 15
15லேருந்து 20 எடுத்துக்கோங்க. இது உங்கள் ஹேரை நல்லா ஷைனிங்காகவும் மாய்ஸ்சராகவும் ஆக்கும். அடுத்து கருவேப்பிலை அண்ட் கரிசலாங்கண்ணி ரெண்டுமே நீங்கள் ஒரு கையிலேருந்து 1.5 கை அளவு கூட தாராளமாக எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஹேருக்கு பக்காவான இன்க்ரீடியன்ட் தான் நான் சொல்லுவேன். இந்த கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா அது அரைக்கிறப்பே அப்படியே கருகருன்னு ஆகும், உங்கள் முடியை சூப்பராக கருப்பாக்கும். அண்ட் கருவேப்பிலை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் 1.5 கை அளவு கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். பட் உங்களுக்கு புரியாதுன்றனால நான் வரிசையாக இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே முதல்ல சொல்லிடுறேன். 4 பெரிய நெல்லிக்காய் அடுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து அரைக்கை அளவு வேப்பலை எடுத்துக்கோங்க. வேப்பலை உங்கள் ஸ்கேல்பில் இருக்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அண்ட் பொடுகு அதெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தென் அடுத்து அரைக்கை மருதாணி போட்டு மீதி இருக்க எல்லாத்தையுமே கொட்டி நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அது மாதிரி நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, வெந்தயமும் கருஞ்சீரகமும் மிக்சியில் போட்டு அரைகிறப்ப அரையலை, ஸோ அதை ஊற வச்சு சேர்க்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஊற வச்சு சேர்க்கவே கூடாது. ஏன்னா ஊற வைக்கிறப்ப அது தண்ணியில் தான் ஊற வைக்கிறோம். ஸோ எண்ணெய் கெட்டு போக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அரைங்க. ஏன்னா அது அடுத்த 8 மணி நேரம் நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு ஊற வைக்க தான் போகிறோம். அப்போதைக்கு அதோட சத்து நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம ஊற வச்சு தான் வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் அரைக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் அப்படியே தாராளமாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப நைஸ் ஆகலைனாலும் விட்டுருங்க. கொஞ்சம் விழுதாக இருந்தாலும் ஓகே, நைஸ் ஆக்கிட்டாலும் ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அங்கங்கே கருப்பு கருப்பாக தெரிகிறது பார்த்திங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி லீஃப் தான். உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை ஹேர் பேக்காக போட்டுக்குள்ளீங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். சரி, நம்ம இப்போ எண்ணெய் காய்ச்சி எல்லாமா எண்ணெய் வந்து கண்டிப்பாக செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குது. ஸோ எங்கள் அப்பா கிட்ட நான் எண்ணெய் காய்ச்சறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவேன். அவர் கொஞ்சம் தேங்காய் காய வச்சு எனக்கு எண்ணெய் அரைச்சி எடுத்து கொடுத்துருவாரு. பட் என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன். பட் போய் பார்த்தா ஏதோ பூர்ணா அப்படின்னு ஒரு பிராண்ட் வாங்கி வச்சுருந்தா அது செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் அப்படின்னு அவள் சொன்னா. ஸோ நீங்களும் செக்கில் என்னன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சட்டியில் காய்ச்சினா ரொம்பவே நல்லது. அன்றைக்கி என் ஃப்ரெண்டு வீட்டில் இரும்பு சட்டி இல்லை. ஸோ நாங்கள் நார்மலான வடைச்சட்டியில் தான் காய்ச்சிருந்தோம். ஸோ எண்ணெயை வடைச்சட்டியில் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வடை போடுற பக்குவம் வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா விழுதையும் உள்ளே போட்டுருங்க. நல்லா நிறையா நுரை வந்து நுரைச்சி பொங்கும் எண்ணெயே. இந்த எல்லா விழுதையும் எண்ணெய்க்குள்ளே சேர்த்த உடனேயே அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணதுக்கப்புறம் அந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து க்ரீனிஷாவோ பிளாக்கிஷாவோ எந்த கலரில் வேணா இருக்கலாம். இப்போ நீங்கள் கரிசலாங்கண்ணி அதிகமாக போட்டிருந்தீங்கன்னா அது நல்ல பிளாக் கலராக இருக்கும். மற்ற லீஃப்லாம் வந்து நீங்கள் அதிகமாக போட்டிருந்தீங்கன்னா அது க்ரீன் கலராக இருக்கும். ஸோ பயந்துக்காதீங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நுரையெல்லாம் அடங்கிரும். நுரை அடங்கினோன்னே நீங்கள் தாராளமாக ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆயில் அடுப்பில் இருந்தாலே போதும். நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் தான் ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நுரை அடங்கினோன்னு தாராளமாக ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண உடனேயே ஒரு 2 ஸ்பூன் இதில் கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கோங்க. கேஸ்டர் ஆயில் நம்ம ஹேர் க்ரோத்தை சூப்பராக ப்ரொமோட் பண்ணோம். கேஸ்டர் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இப்படி தான் நம்ம காய்ச்சின எண்ணெய் இருக்கும். பயந்துக்காதீங்க, என்னடா எண்ணெயவே காணோம் ஃபுல்லாக விழுதாக இருக்கேன்னு. நம்ம நல்லா வடிகட்டுறப்ப நம்ம 1/2 லிட்டர் எண்ணெய் நமக்கு கிடச்சிரும். அண்ட் இந்த எண்ணெயை எந்த ஒரு மூடியும் போட்டு மூடாமல் 8 மணி நேரம் நார்மலான ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. ஏன்னா மூடி போட்டு மூடினீங்கன்னா அந்த சூட்லேயே ஆயில் வேர்த்து அந்த தண்ணியெல்லாம் உள்ளே விழுந்து ஆயில் கெட்டுரும். அதனால தான் எந்த மூடியுமே போட்டு மூடக்கூடாது கண்டிப்பாக. அண்ட் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஆயிலை ஒரு காட்டன் கிளாத்லையோ இல்லை வடிகட்டிலையோ வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சக்கை மாதிரி கிடைக்கும் இல்லையா, அதை தூக்கி போட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான எண்ணெயை மட்டும் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக கெட்டு போகவே போகாது. நான் ஃபஸ்ட்டு காய்ச்சிறப்ப 2 லிட்டர் எண்ணெய் காய்ச்சினேன். நான் நிறைய நாள் வச்சுக்கிட்டேன், எனக்கு கெட்டு போகவே இல்லை. முக்கியமான விஷயம், ஒரு சொட்டு கூட தண்ணி படக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, நம்ம ஹேர் க்ரோத் ஆயில் காய்ச்சி முடிச்சாச்சு. இனி என் கையில் எதுவுமே இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. எண்ணெயை காய்ச்சி வச்சுட்டு தேய்க்காமல் மட்டும் இருந்துடாதீங்க. வாரத்தில் 3 நாளாவது குறைஞ்சது தேய்ங்க. அண்ட் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் பேக் எதுவுமே போடல அப்படின்னா இந்த ஆயிலே போட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு குளிங்க. அவ்வளோதான், சொல்கிறது எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.